வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி யாருன்னா புதன் பகவானா வராரு. அவர் முதல் 12 நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பாரு. அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஏறுவார் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி 3ஆம் வீட்டுல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 3ஆம் இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. எப்பெல்லாம் சனி பகவான் உங்க ராசிக்கு 3, 6, 11ஆம் இடத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி யோக சனியா இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல முதல் 12 நாள் சூரியன் புதன் இருப்பாங்க. அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 9ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி புதன் அப்படிங்கிறப்ப 9, 10 சேர்ந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிஃபால்ட்டாவே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க இருக்கு. ஏன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுக்கு புதன் பயிற்சி ஆயிடுவார் 3ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாங்க. இதனால வேலை, தொழில், வருமானத்தில் எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, நல்ல ஒரு இன்கிரிமெண்ட், நல்ல ஒரு இன்சென்டிவ், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, உச்சம் பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. அவர் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இதோட உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். தொழில்ல மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதனால தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சூப்பரா இருக்கு. இன்சென்டிவ், ப்ரொமோஷனு, இந்த தொழில நல்ல ஒரு விரிவாக்கம் அடைகிறது, நல்ல ஒரு ஃபேமஸ் அடைகிறது, எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமா இருக்குது. அந்த யோகம், அந்த ஒரு குடுப்பனை அப்படிம்பாங்களா, அது எல்லாமே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை அற்புதமா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சாதகமா இருக்கு. பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா சனி 3ஆம் இடத்துல, உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல, அதே மாதிரி சூரியன் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருப்பாங்க பிப்ரவரி மாதம் முழுக்க. உங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு வகையில உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்ப எல்லாமே கொஞ்சம் சாதகமா இருக்கிறதுனால வேலை, தொழில், வருமானத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது. தனுசு ராசி என்பர்களே, நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். ஒரு முயற்சி நான் எடுக்கலான்னு இருக்கேன், அது வெற்றி அடையுமா, அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுமா அப்படின்னா தாராளமா அடையும். நீங்க கரெக்டான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா தாராளமா வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டா, குடும்பத்துல பெருசா எந்த ஒரு பாதிப்புமே எல்லாம் இல்ல, எல்லாமே ஓகே. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ கடன் அடைக்கிற மாதிரி இருந்தா கடன் அடைப்பீங்க. சில விஷயத்துக்கு வேண்டி கடன் வாங்கணும்னா கூட கடன் வாங்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்து, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய அருமையான ஒரு பொற்காலம் இந்த ஒரு காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் 4ம் 6ம் பரிவர்த்தனை யோகம் அடையுது. 4ஆம் அதிபதி யாரு உங்களுக்கு குரு பகவான், 6ஆம் அதிபதி யாரு உங்களுக்கு சுக்கிர பகவான். இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால உங்களுக்கு பெருசா ஏதோ ஒரு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி, மனை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமா எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல அது எல்லாமே அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம், பொன்னான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து திருமணத்துக்கு இது உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏற்ற வரனை நீங்க மனம் பேசி முடிக்கலாம், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. டேட் பிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே சூப்பரா இருக்குது, பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு சூரியன் புதன் ஒன்னாவே தான் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல, அடுத்து 3ஆம் இடத்துல ஒன்னாவே இருக்கிறதுனால அது தனுசு ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல உங்களோட ராசி அதிபதியே இருக்கிறதுனால இந்த எழுத்து தேர்வு, போட்டி தேர்வு, இந்த அடுத்து எக்ஸாமினேஷன்ஸ், ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாமே தாராளமா கிளியர் பண்ணலாம். நீங்க நினைச்ச மாதிரியான சீட், நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ், நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் எல்லாமே வாங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் உங்களை கைட் பண்ணுவாங்க. இதை எடுடா, இதை படிமா அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. குருவோட அனுகிரகம் இருக்கும். உங்களோட டீச்சர்ஸ்,
பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பெண்கள்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்க கோல்டு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு மனை வந்து வாங்குவீங்க, இல்ல வீடு மாத்துவீங்க, ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால பெண்களுக்கு நல்லா இருக்குது, ஓஹோன்னு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அப்படின்னாவே வந்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா அதை அடைஞ்சே தீருவீங்க அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்துல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே. அடுத்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல ராகு பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா, சில பேர்த்துக்கு அலர்ஜி வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், சில பேர்த்துக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். சில பேர்த்துக்கு தான் வரும். அது சில சம்டைம்ஸ் தான் 2-3 நாள்ல சரியாயிரும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வராது. பட் கொஞ்சம் கூடுதலா ஹெல்த்ல கவனமோடு இருந்துக்கிறது நல்லது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கேன், அதை எடுத்தா அது எனக்கு சாதகமா வருமா இல்ல நான் கொஞ்சம் தள்ளி பண்ணிட்டுமானா, நீங்க அந்த முயற்சி இப்பவே எடுங்க. அதுக்கான அருமையான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்கள் கண்டிப்பா இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை வாரி வழங்கிட்டு போயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம். ஆனா உங்களோட முயற்சி வந்து கரெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அது நீங்க கரெக்டா முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலன்கள் 100% உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்ப ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மை, ஒரு யோகம், எல்லாமே அருமையான ஒரு காலம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானத்துல பஞ்சமே இருக்காது, குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க, வெளியில போயிட்டு வருவீங்க, டூர் போயிட்டு வருவீங்க, ட்ரிப் போயிட்டு வருவீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து நகைகள் வாங்குறது இதெல்லாமே கண்டிப்பா வாங்குவீங்க. அடுத்து மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு அந்த ஆசிரியர்களோட ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்குது. உங்களுக்கு குருவோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல பரிபூர்ணமா இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க. அடுத்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே வந்து நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கான பலன்கள் பல மடங்கு உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு நல்லா இருக்குது, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா உங்க கையில வந்து அடைஞ்சே தீரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹெல்த்ல சில பேர்த்துக்கு இந்த அலர்ஜி, இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ வெளியில ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ஹெல்த்தை ப்ராப்பரா கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதோ ஒரு நான் முயற்சி எடுக்கிறேன் அது வெற்றி அடையும்னா தாராளமா வெற்றி அடையும். உடல்நிலையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் அது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன், பயன்படுத்திக்கோங்க, நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.